நம்முடைய பைபிள் எடுத்து சொல்லுவோம். இது தேவனுடைய வார்த்தை. இதை நான் கேட்கின்ற வேளையிலே என்னை மாற்றும், என் குடும்பத்தை மாற்றும், என் சபையை மாற்றும், இந்த உலகத்தையே மாற்றும். அப்போ கடவுளுடைய வார்த்தையை ஒரு மனுஷன் படிக்க ஆரம்பிச்சா அவனுடைய வாழ்க்கை மாறும். ஸோ நம்ம பைபிளில் நம்ம இந்த பிப்ரவரி மாதம் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் we are getting into a series of stories. பிப்ரவரி ஆரம்பித்தோம், எப்படி ஆதாம் ஏவாளுக்கு பிறந்த காயேன் ஆபேல் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பித்து we are going like a story. அந்த காயேன் ஆபேல் வழியாக வந்து சேத்து அப்படி ஒருத்தரை பார்த்தோம். அந்த ஸ்டோரியில் பார்த்தீங்கன்னு சொன்னால் சேத்து முடித்தோடனே நம்ம அப்படி பார்த்தோம், நோவா பார்த்தோம். நோவா முடித்த உடனே ஏனோஷ் பார்த்தோம். அப்போது நோவனுடைய காலத்தில் எப்படி மக்கள் கடவுளுக்கு விரோதம் போனாங்க, how people went against God, and in the time of Enosh people started to worship God. அப்புறம் அதனுடைய கதை வழியாக தேரா அப்படி ஒருத்தர் வந்தோம், ஆபிரகாமுடைய அப்பாவை பற்றி பார்த்தோம். அப்புறம் ஆபிரகாமை பார்த்தோம். அப்புறம் ஆபிரகாம் முடிச்ச உடனே யாக்கோபு பார்த்தோம், ஈசாக், ரெபேக்கா, யோசேப்பு, அப்புறம் மோசஸ், ஜாஷுவா, இப்படி நம்ம லைனாக ஒரு ஸ்டோரி மாதிரி பார்த்துட்டு இருக்கிறோம். அண்ட் லாஸ்ட் வீக் we spoke about a person by name ஜோஷுவா. சொல்லுங்க, ஜோஷுவா. இயேசுனுடைய இன்னொரு பெயர், ஜீசஸுடைய பழைய ஏற்பாடுல இயேசுவுக்கு ஹீப்ரு பெயர் யோசுவா. அப்ப இந்த யோசுவாவுடைய Joshua and Jesus is the same name. Joshua means in Hebrew, Jesus is in Greek. அப்ப இந்த ஜோஷுவாவுடைய வாழ்க்கையில அவனுக்கு ஒரு குரு ஒருத்தர் இருந்தான், அவன் தான் மோசஸ். அந்த மோசஸ் மரிச்ச உடனே, the moment Moses died, Joshua became the leader. Almost 20 லட்சத்துக்கு மேல ஜனங்க இருந்தாங்க, almost more than 20 lakh. And Joshua, when he became a leader, and Bible says that he was approximately 80-year-old. 80 வயசுல அப்ராக்சிமேட்டா ஒரு லீடர்ஷிப்ல வந்தான். இப்படி இந்த யோசுவாவுடைய வாழ்க்கையில அவன் லீடர்ஷிப்ல வந்து எல்லாம் முடிச்சு கடைசியா யோசுவா மரிக்க ஒரு டைம், இஸ் கோயிங் டு டை. இப்போ இந்த இஸ்ரவேல் மக்களை இந்த யோசுவா இவன் மரிக்கிற நேரத்தை என்ன பண்ணாங்க? What did people do? I want to turn your Bibles to Judges chapter 21 and the last verse. அந்நாட்களிலே இஸ்ரவேலில் ராஜா இல்லை, அவனவன் தன் தன் பார்வைக்கு சரி போனபடி செய்தான். அப்ப இந்த ஜோஷுவா செத்த உடனேயே என்ன நடக்குதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, people start to do things on their own. அவங்களுக்கு மனசுக்கு பிடிச்ச மாதிரி அவங்க செய்ய ஆரம்பிச்சாங்க. And I want you to think about this. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு லீடரே இல்ல. யோசிச்சு பாருங்க, ஒரு நாள் கேள்விப்படுறீங்க பாஸ்டர் போயிட்டாரு மேல. அப்ப யாரு எப்படி நடத்துவாங்க? ஒரு குழப்பம் இருக்கும், ஆமா இல்லையா? அதே மாதிரிதான் அந்த நாட்கள்ல இஸ்ரவேல் ஜனங்க அவங்க பாவம் பண்ணி முடிச்சு அநேக வாழ்க்கையில அவங்க மாற்றங்களை வழி திருத்தக்கூடிய ஒரு ஆள் யாருன்னு சொன்னா லீடர்ஸ் தான். It was the leaders who were trying to lead people in a right direction. And there was a pattern that we all go through. Sometimes நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா நம்ம வாழ்க்கையில ஒரு பேட்டர்ன் இருக்கும். எவ்வளவு பேருக்கு பேட்டர்னா தெரியும்? ஓகே, in case if you don't know the word pattern, இந்த வயசான பாட்டியம்மா அவங்க என்ன பண்ணுவாங்கன்னு சொன்னா, ஒரு ரோஷேவா க்ரோஷேவா அதுங்க க்ரோஷே அப்படி தைச்சிக்கிட்டே இருப்பாங்க. சம்டைம் பாஸ்கெட் தைப்பாங்க, நீங்க பார்த்துருப்பீங்க நீங்க. So the word pattern is signifies something that you do constantly, the same thing again and again. உதாரணத்துக்கு ஒரு டிசைன்ல பாப்பீங்க, ஒரு துணி இங்க இருக்கு இல்லையா, இதெல்லாமே ஒரு லைன், ஒரு பேட்டர்ன். ஃபார் எக்ஸாம்பிள் கார்பெட், ஒரு பேட்டர்ன் அதே மாதிரி சேமா இருக்கும். இப்படி எல்லா இடத்துலயும் நீங்க பார்க்க முடியும், ஒரு பேட்டர்ன் நீங்க பார்க்க முடியும். அதே மாதிரிதான் நம்முடைய வாழ்க்கையில் அநேக விதமான பேட்டர்ன். சம்டைம் பேட்டர்ன் கால் ஹாப்பினஸ், பேட்டர்ன் கால் சேட்னஸ். சம்டைம் ரொம்ப சந்தோஷமா இருக்கும், சம்டைம் ரொம்ப சோகமாயிடுவோம். சம்டைம் பேட்டர்ன் கால் ஹையஸ்ட் மூமெண்ட் ஆஃப் ஹை எமோஷன்ஸ், ரொம்ப அழகா உணர்ச்சியில ஜாலியா இருப்போம், சடனா பேட்டர்ன்ல ஒரு ஸ்லோ ஆயிடுவோம். சம்டைம் இந்த பேட்டர்ன் நீங்க உலகத்துல பார்ப்பீங்க, குளிர்காலம் இருக்கும், வெயில் காலம், இப்படி கடவுள் எல்லாவற்றையும் ஒரு பேட்டர்ன் மாதிரி வச்சிருக்காரு. இந்த இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்தீங்கன்னு சொன்னா, they were also in a pattern, and the pattern was always doing the same thing again and again. அப்ப இந்த இஸ்ரவேல் மக்கள் இந்த யோசுவா செத்த உடனேயே அவங்க ஒரு பேட்டர்ன்ல வந்தாங்க. சொல்லுங்க, பேட்டர்ன். because your pattern is predictable. அதாவது ஒரு விஷயத்தை நம்ம கண்டினியூவா செஞ்சுக்கிட்டே இருக்கோம்னு சொன்னா ஜனங்க ஈஸியா ப்ரிடிக்ட் பண்ணுவாங்க இவங்க யாருன்னு சொல்லிட்டு. கரெக்டுங்களா? ஸோ ஒரு விஷயத்தை நம்ம கான்ஸ்டன்டா, ஃபார் எக்ஸாம்பிள் நான் எங்கே போனாலும் வாட்ச் எடுப்பேன், இப்படி எடுத்து வைப்பேன், எங்கே போனாலும் இப்படி பண்ணுவேன், அப்புறம் எங்கே விட்டுருவேன், வாட்சை அங்கேயே விட்டுருவேன். அது யார் எடுப்பா? என் பொண்டாட்டி எடுப்பாங்க. எங்கே வந்து கொடுப்பாங்க? வீட்டு. இப்படி ஒரு பேட்டர்ன். இது யார் மாறணும்? நான் மாறணும். அப்போ இந்த பேட்டர்ன் உடைக்கணும். அப்போ பேட்டர்ன் இஸ் ப்ரெடிக்டபிள்.
We all go through certain circles of pattern, and Israel was going through a pattern of things. ஏறக்குறைய 200 ஆண்டுகள் அவன் அதையே பண்ணிட்டு இருந்தாங்க. They were doing the constant same thing again and again. The first pattern, there was sin pattern. சொல்லுங்க, பாவம் sin pattern. அப்ப இஸ்ரவேல் மக்கள் பாத்தீங்கன்னு சொன்னா இவங்க என்ன பண்ணாங்கன்னா, இந்த மக்கள் யோசுவா செத்த உடனேயே சொல்லுவாங்க இல்லையா, எப்ப சவம் கிழவன் எப்ப தின்ன காலியாகும் சொல்லுவாங்க, கேள்விப்பட்டிருப்பீங்க. ஒரு பால்காரர் என்ன பண்ணாருன்னா, அவங்க 4 பிள்ளைகளை கூப்பிட்டு எல்லாம் வந்தாங்க. வந்து முடிச்ச உடனே சாவர நேரத்துல பால்காரர் சொல்றாரு, உனக்கு கம்மநல்லி, உனக்கு லிங்கராஜபுரம், உனக்கு கொத்தனூர், உனக்கு எண்ணூர். ஜனங்கள்லாம் பாக்குறாங்க பக்கத்துல, அடடா பணக்காரன் தான் பால்காரன், 4 லொகேஷன்ல வீடியோ வாங்கி போட்டிருக்கானா இவன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி முடிச்சு கப்பு செத்து போயிடுறாரு. செத்து போய் முடிச்ச உடனே அழுகுறானுங்க, போய் கிழவன் என்ன பண்ணிட்டான், இப்படி வச்சுட்டானே, ஏன்டா அழுகுறீங்க நீங்க? எங்க இந்த கிழவன் என்ன பண்ணல, ஒரு ப்ராப்பர்ட்டி வைக்கல, எண்ணூர்ல கடை வச்சிருக்கிறேன் கட்டுறா, கொத்தனூர்ல கடை வச்சிருக்கிறேன் கட்டுறா, இப்படி 4 லொகேஷன்ல கடை வச்சு கட்டி முடிச்சிடறா. இன்னைக்கு ரொம்ப பேருடைய வாழ்க்கையில பாத்தீங்கன்னா இந்த மாதிரி தாங்க. யோசுவா செத்த உடனேயே ஜனங்க என்ன பண்ணாங்கன்னா பாவம் பண்ண ஆரம்பிச்சாங்க. The moment the leader is not there, immediately people start to say. This is why it is very important to be under a leader. When you are not under a leadership, you tend to sin. நீ பாவத்துக்கு கீழே எப்போ போவன்னு சொன்னா, உனக்கு மேல தலைவனாக ஒருத்தர் இல்லைன்னு சொன்னா, again having a namesake leadership is different from obeying a leader. அப்ப இங்க யோசுவா செத்த உடனேயே ஜனங்க பாவம் பண்ண ஆரம்பிச்சாங்க. அப்ப இந்த பாவத்திலிருந்து காப்பாத்துறதுக்காக 12 நியாயாதிபதிகள் 12 judges were sent to Israelites. அதுல ஃபேமஸான ஒரு ஜட்ஜ் தான் சிம்சோன், இன்னொரு ஃபேமஸான ஜட்ஜ் யாரா கிதியோன், இன்னொரு ஃபேமஸான ஜட்ஜ் யாரா தெபோராள். இப்படி 12 ஜட்ஜ்மார்களை ஆண்டவர் என்ன பண்ணாருன்னா இஸ்ரவேல் ஜனங்கள் கொடுத்தார். There were 12 judges that were given to Israelites after the death of Joshua. So இவங்களுடைய வாழ்க்கையில பாத்தீங்கன்னா ஒரு 4 விஷயம் வந்துகிட்டே இருக்கும். So for example, முதல்ல பாவம் பண்ணுவாங்க, பாவம் பண்ணி முடிச்ச உடனேயே அடுத்ததாக கடவுள் என்ன பண்ணுவார்னா, God will allow them to get into slavery. So பாவம் பண்ணி முடிச்ச உடனேயே இன்ஃபேக்ட் பைபிள் சொல்லுது 6 தேசங்கள் 6 countries captured Israelites and they became slaves. அப்போ ஒவ்வொரு முறையும் ஒரு பேட்டர்ன் மாதிரி எங்க. அப்போ முதல் முறை பாவம் பண்ண உடனேயே ஒரு தேசம் வரும், இவனை கேப்சர் பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இந்தியாவை கேப்சர் பண்ணது பிரிட்டிஷ் மக்கள், இந்தியாவை கேப்சர் பண்ணது போர்ச்சுகல் மக்கள், இந்தியாவை கேப்சர் பண்ணது பிரெஞ்சு மக்கள். So this was a pattern. அப்ப இஸ்ரவேல் மக்கள் அவங்க பாவம் பண்ண உடனேயே அடுத்ததா அவங்க வாழ்க்கை நடக்கிற விஷயம், the moment they sin, the second thing that will continue slavery. தானாவே இவங்க பாவத்தை அடிமைத்தல போயிடுவாங்க. sometime அடிமைத்தனத்துல 7 வருஷம் போவாங்க, sometime 20 years, sometime 40 years, sometime 80 years. இப்படி ஒரு சைக்கிள் மாதிரி. ஒரு சின்ன வயசுல சைக்கிள் ஓட்டிருக்கீங்க நீங்க, உங்களுக்கு தெரியும். இந்த சைக்கிள் ஓட்டுறது ஓகே, அந்த சைக்கிள் ஓட்டுறது ஒருத்த கத்து கொடுப்பான், வாடா உனக்கு நான் சைக்கிள் ஓட்ட கத்து கொடுக்குறேன். அவனை நம்பி சைக்கிளை நீங்க ஏறுவீங்க. நீங்க அவன் சொல்லுவான் இப்படி மெடிடா, அவன் நம்பி ஏறுவீங்க. நீங்க டே புடான்னு சொல்லுவான், நீங்க பிடிச்சதான் இருப்பீங்க. கரெக்டா கை விட்டுருவான். எவ்வளவு பேருக்கு முட்டி தேஞ்சிருக்குது? தேஞ்ச மக்களுக்கெல்லாம் தெரியும். இந்த காலத்து பசங்க அதெல்லாம் தெரியாது. அந்த முட்டி தேஞ்சி அந்த மார்க் வந்து அது காயம் ஆறுனா தான் நமக்கு ஒரு, அதில் ஒரு அப்பா அம்மா 2 போட்டால் தான் நமக்கு ஒரு நிம்மதி. அப்போ இஸ்ரவேல் மக்கள் அவங்க என்ன பண்ணாங்கன்னா, அவங்க தேவனுக்கு விரோதமாக பாவம் பண்ணாங்க. The moment they would sin, and the next thing that would follow is அவங்க அடிமைத்தனத்தில் போவாங்க, slavery. அப்போ இந்த அடிமைத்தனத்தில் போன உடனேயே அடுத்ததாக பார்த்தீங்கன்னு சொன்னால், அடிமைத்தனத்தில் போன உடனே 7 வருஷம் 40 வருஷம் 20 வருஷம் இம்மீடியட்டாக ஃபீல் பண்ணுவோம், ஐயோ நான் பாவம் பண்ணிட்டேனே. பாவம் பண்ணி முடிச்சோம், you feel it. How many of you feel sorrow when you do a sin? ஒரு பாவம் பண்ண உடனே ஒரு மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். ஆனால் நீ ஒரு பாவம் பண்ணி முடிச்சிட்ட பின்னால உனக்கு அந்த ஃபீலிங்கே இல்லைன்னு சொன்னா, you are spiritually frozen. ஆவிக்குரிய வாழ்க்கையில நீ அழகா ஃப்ரீஸ் ஆயிட்டு இருக்கிற, where you are numb to sin. அதாவது இந்த ஐஸ் கட்டி எடுத்து நீங்க உங்களுடைய விரலை வச்சீங்கன்னு சொன்னா, the moment you keep an ice cube, it becomes numb. Am I right? Many people have become numb to sin. அப்படின்னு சொன்னா, நீ பாவம் பண்ண உடனே அந்த பாவம் உனக்கு ஃபீல் ஆகலைன்னு சொன்னா, நீ ஆவிக்குரிய நம்னஸ்ல போய் got to a spiritual numbness state. அப்போ உனக்கு உணரணும் நீ பாவம் பண்றேன்னு சொல்லிட்டாங்க. That's the most dangerous place where you don't know your errors. உன்னுடைய தவறுகள் உனக்கே தெரியாம இருக்குன்னு சொன்னா அது கஷ்டமான இடம். அப்போ நம்பர் 1, இஸ்ரவேல் மக்கள் பாவம் பண்ணாங்க.
பாவம் பண்ண உடனே எதுல போனாங்க? அவங்க அடிமைத்தனது. The moment they became slavery, அந்த அடிமைத்தனத்தை கஷ்டப்படுவாங்க, அழுவாங்க, ஐயோ ஐயோ அழுவாங்க. இமிடியேட்டா என்ன பண்ணுவாங்க? sorrowful state. ஐயோ நான் பாவம் பண்ணிட்டேன், I am sorry for it. I am telling a story about Israel which exists even now. நான் ஒரு கட்டுக்கதையை நான் சொல்றது இப்பயும் இஸ்ரவேல் இப்பயும் இருக்குது. அப்ப பாவம் பண்ணி முடிச்ச உடனே நெக்ஸ்ட் என்ன வருவாங்க? ஸ்லேவரி முடிச்ச உடனே சாரம் முடிச்ச உடனே பார்த்தீங்கன்னு சொன்னா கடவுள் என்ன பண்ணுவார்னா ஒருத்தர் அனுப்புவார், ஜட்ஜஸ் அனுப்புவார். தீஸ் ஆர் கால்ட் ஜட்ஜஸ், ஒரு சேவியர் மாதிரி. 12 முறை யாருக்கு அனுப்புனாங்க? இஸ்ரவேல் மக்கள். யோசிச்சு பாருங்க, அப்ப எவ்வளவு முறை தப்பு பண்ணிருப்பானுங்க? 12 முறை எவ்வளவு தப்பு பண்ணிருப்பாங்க? So every time these fellows will do lot of mistakes. அப்ப நம்முடைய ஆண்டவர் பாத்தீங்கன்னு சொன்னா அவர் கிருபை உள்ள ஆண்டவர். Our God is a God who always loves us. நீ எவ்வளவு தான் தவறுகளை செஞ்சாலும் உன்னை நேசிக்க கூடியவர் அவர் மாத்திரமே. அப்ப இந்த இஸ்ரவேல் மக்கள் பாத்தீங்கன்னு சொன்னா ஒரு பேட்டர்ன்ல இருந்தாங்க. பேட்டர்ன் இஸ் predictable. இப்படி பண்ணுவாங்க, இப்படி ஆகும், இப்படி ஆகும், இப்படி ஆகும். Many people are pattern predictable. That means exactly you go through a pattern change where your pattern bonded. அதாவது நீ ஒரு காரியத்தை செஞ்சு பழகிட்டு இருக்கிற அது இன்னைக்கு ஆண்டவருடைய பேட்டர்னை உடைக்க விரும்புறார். ஒரு சில மக்களுக்கு பாவம் என்கிற பேட்டர்ன், ஒரு சில மக்களுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னா பணம் ஒரு பேட்டர்னா இருக்கும். இப்படி பண்ணா அப்படி ஆகும், அப்படி பண்ணா இப்படி ஆகும். So you know how to manage. ஸ்பெஷலா புருஷனுங்களுக்கு தெரியும் மனைவிமார்களை எப்படி மேனேஜ் பண்ணணும்னு சொல்லிட்டு. அவங்க இதுல மாஸ்டர்ஸ் டிகிரி வச்சிருக்காங்க, மாஸ்டர்ஸ் இன் மேனேஜிங் வைஃப், MMW. அவங்க பொண்டாட்டி எப்போ சூடா இருப்பா அவங்களுக்கு தெரியும், அவங்க பொண்டாட்டி எப்போ கூலா இருப்பா அவங்களுக்கு தெரியும். அவங்க அழகா மேனேஜ் பண்ணுவாங்க, ரொம்ப அழகா பண்ணுவாங்க. ஆனா பொம்பளைங்க பாவம் பேக் மாதிரி அவங்களுக்கு தெரியும், ஆனா தெரியாம நடிப்பாங்க. மாஸ்டர்ஸ் இன் ஆக்டிங், MA. நம்மால் சொல்லுவான், மா நான் இப்படி பண்றேமா அப்படி பண்றேமா. அந்த பொண்ணுங்களா தெரியும், நல்லா கதை விட்டுங்கிறான், இங்க ஊரை போயிட்டு வருவான் பாரு, எல்லாம் பண்ணிட்டு வருவான் பாரு. ஆனா அது பாவம். ஆமாங்க. ஆனா நம்ம அப்படியே நம்ம ஜாலி வெளியே வந்து your pattern is predictable. Your pattern can be identified. நீ யாரு? எப்ப நான் சொல்லுவேன், wife is your second shadow. மனைவி புருஷனுடைய இரண்டாவது நிழல். They know you. அப்ப இந்த இடத்துல இஸ்ரவேல் மக்கள் இந்த பேட்டர்ன் இருந்தாங்க. அப்ப இந்த இஸ்ரவேல் மக்கள் இந்த பாவத்துல என்ன எப்படிப்பட்ட பாவங்களை போனாங்கன்னா 4 types of sin they were involved. 4 விதமான பாவங்கள் அவங்க இன்வால்வ் ஆனாங்க. Number 1, you find that in Judges chapter 2 verse 11 and 12. நியாயாதிபதிகள் 2ஆம் அதிகாரம் வசனங்கள் 11-12 நம்ம சேர்ந்து வாசிக்கலாம். அப்பொழுது இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்து பாகால்களை சேவித்து தங்கள் பிதாக்களை எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்ட பண்ணின அவருடைய தேவனாகிய கர்த்தரை விட்டு தங்களை சுற்றிலும் இருக்கிற ஜனங்களுடைய தேவர்களாகிய அந்நிய தேவர்களை பின்பற்றி போய் அவர்களை பணிந்து கொண்டு கர்த்தருக்கு கோபமூட்டினார்கள். அப்ப இஸ்ரவேல் மக்களுடைய முதல் பாவம், அவங்க என்ன பண்ணாங்கன்னா மற்ற தேவர்களை வணங்க ஆரம்பிச்சாங்க. They worship other gods. This is very dangerous. கிறிஸ்தவர்கள் நீ இயேசுவை ஏற்றுக்கொண்ட பிறகு, moment you accept Jesus, you cannot bow down to anyone else. You keep Jesus as your focus. அப்ப இந்த இடத்துல வசனம் சொல்லுதாங்க, ஆண்டவருடைய ஏன் கோபம் வந்துச்சுன்னு சொன்னா அவங்க கடவுளை விட்டு மற்ற காரியங்களை வச்சாங்க. சம்டைம் நீ இயேசுவை விட்டு மற்ற காரியத்தை வச்சு that also can become idol for you. ஒரு சில மக்களுக்கு வேலை இருக்கிற ஐடல், வேலை 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 வேலை, they just keep doing it. என்னுடைய நண்பர் ஒருத்தர் இருந்தார், he is a very famous guy. He died at a very achieving age. அவரு எல்லா இடத்துலயும் போவார், சடனா ஹார்ட் அட்டாக் வந்து செத்துட்டார். இன்ஃபேக்ட் போன சண்டே என்னுடைய அங்கிள் இங்க தான் இருந்தாங்க. இந்த சண்டே அவர் ஹாஸ்பிட்டல் இருக்காரு, ஹார்ட் அட்டாக். நம்ம எவ்வளவுதான் ஓடி உழைச்சாலும் உன்னுடைய ஹெல்த்தை நீ ஒழுங்கா பாத்துக்கலன்னு சொன்னா we are bound to hospital. அப்போ நம்முடைய வாழ்க்கையில எதெல்லாம் ஐடல்ஸ், you have to identify idols. இஸ்ரவேல் மக்கள் மற்ற தேவர்களை வணங்க ஆரம்பிச்சாங்க. I do not know what you're bowing for. Some people bow for their boss தாள அடிச்சுக்கிட்டே இருப்பாங்க. Some people bow for job, என்னுடைய வேலை வேலை வேலை. Some people bow for money, என்னுடைய பணம் பணம் பணம். இப்படி எல்லாத்துக்குமே நீ தலை வணங்க ஆரம்பிச்சுன்னு சொன்னா அது உன்னுடைய பால் ஆயிடும். Baal was a god. அப்ப நம்பர் 1, இஸ்ரவேல் மக்கள் பண்ண 4 பாவத்துல முதல் பாவம், அவர்கள் மற்ற கடவுள்களை வணங்க ஆரம்பிச்சாங்க. உன்னுடைய வாழ்க்கையில இயேசுவை தவிர, அவரை தவிர எதெல்லாம் உனக்கு கடவுளா இருக்கு? மேபி உன்னுடைய வேலையா இருக்கலாம், மேபி பணமா இருக்கலாம், மேபி உன்னுடைய ஃப்ரெண்டா இருக்கலாம், மேபி I have no idea what is keeping you occupied can be your God. It can be even passion. It can be
where you're loving someone more than Jesus. இயேசுவை காட்டிலும் இன்னொருத்தர் அதிகமா நேசிக்கிறது ஒரு கடவுள் மாதிரி தான். நான் பார்த்தேன்னு எலெக்ஷன் ஆகும்போது நான் கேட்டுக்கிட்டேன் என் மனசுல, இவனுங்களாம் எங்க இருந்தானுங்க? ஒரு நாள் நான் பார்க்கல இயேசுவை பத்தி சொல்லும் போது, இயேசுவை பத்தி இவ்வளவு பெருமையா நான் ஒரு முறை பார்க்கவே இல்லையே, இவனுங்களாம் எங்க இருந்தாங்க? அப்ப நான் சொன்னேன் என் மனசுல, ஆண்டவர் அவர்களுக்கு ஆண்டவர் காண்பித்தார் உன்னுடைய கடவுள் யார். There's nothing wrong my friends. I have no problem. But நம்முடைய ஒரே ஒரு ஸ்டார் இயேசு மாத்திரம். அதான் என் பிரச்சனை அதுதான். நீ ராகுல் காந்தினா வச்சுக்கோ, இல்லை நீ விராட் கோலினா வச்சுக்கோ, நீ எவனா வச்சுக்கோ, I have no problem. I have problem is இயேசு தான் உன்னுடைய ஸ்டார். That's my problem. அப்ப நம்பர் 1, இஸ்ரவேல் மக்கள் அவங்களுடைய செஞ்ச பாவம், மற்ற கடவுளுக்கு முன்பதாக வணங்கினாங்க, ஆண்டவருக்கு கோபம் வந்துச்சு. ரெண்டாவது, அவங்களுடைய வாழ்க்கை நடந்த விஷயம் நியாயாதிபதிகள் 2ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். You are not to make a covenant with the inhabitants of this land. You are to tear down the altars, but you have not obeyed me. What have you done? நீங்கள் இந்த தேசத்தின் குடிகளோடு உடன்படிக்கை பண்ணாமல் அவர்கள் பலிபீடங்களை இடித்து விடக்கடவீர்கள் என்றும் சொன்னேன். ஆனாலும் என் சொல்லை கேளாத போனீர்கள். ஏன் இப்படி செய்தீர்கள்? ரெண்டாவது பாவம், the first one, sin of idolatry. மற்ற கடவுளுக்கு முன்பதாக அவருடைய தலையை வணங்குறது பாவம். ரெண்டாவது, sin of association. நீ யார்கிட்ட பழகுற வெரி இம்பார்ட்டன்ட். கழுகு கோழியோடு பழகாது, குதிரை கழுதையோடு பழகாது. You need to know whom you associate. நீ யார்கிட்ட பழகுற, because those people define your success. நீங்க ஐசியூல இருக்கும்போது தீர்மானம் நீ எடுக்க மாட்டே, யார் எடுப்பா? People who are close to him. Those people whom you keep closely, they will define your growth. சொல்றாங்க இந்த மாதிரி ஒரு சைக்காலஜிக்கல் ஒரு இதுல, if at all you want to become successful, you need to be only 20 feet away. அதாவது 20 அடி தூரத்துல ஒருத்தர் சக்சஸான ஒரு ஆள் இருந்தாருன்னா அவருடைய சக்சஸ், let's say I am a successful guy example, and you are 20 feet away from me, just 20 feet. நீ சும்மாவே 20 அடி தூரத்துல பக்கத்துல இருந்தாலே your success will automatically grow 45% தான். இதுவே ஒரு குறை சொல்றவன், ஒரு தோத்து போனவன், ஒரு வேஸ்ட், எப்ப பாரு மற்றவனை பத்தி குறை சொல்றவன், நொய் பேசுவான் பார்த்தீங்களா, அவன்கிட்ட நீ 10 அடி தூரத்தில் இருந்தாலே போதும், உனக்கு 70% ஃபெயிலியர் வந்துகிட்டே இருக்கும். You should constantly be careful of how do you tune your ears. You should be very careful of whom you associate. You cannot keep feeding yourself the negative things. You have to be intentional to train your ears. Number 1, it was sin of idolatry. Number 2, they had a sin of association. யார்கிட்ட பழகணும்? அப்ப ஆண்டவர் சொன்னாரு, நீங்க இஸ்ரவேல் மக்கள் அந்த ஊர் மக்களோட பழகாதீன்னு சொன்னாரு. ஆனா நம்ம என்ன பண்ணிட்டாங்க, எதை செய்யக்கூடாததான் செய்வாங்க. இந்த குழந்தைங்களை பார்த்துருக்கீங்களா நீங்க? கரண்ட் கிட்ட போய் கை வைக்காதன்னு சொன்னா என்ன பண்ண, போயிட்டு அங்கதான் வைக்கும். அப்போ அப்பா அம்மா என்ன பண்ணுவாங்க, பட்டுன்னு போடுவாங்க. இஸ்ரவேல் மக்கள் எப்பப்பெல்லாம் பாவம் பண்ணாங்களோ அடுத்த பாவத்துக்கு அடிமையா போனாங்க. அடிமைத்தனத்தில் போன உடனே அழுதாங்க. sorrow is just not enough. அதாவது ஃபீல் பண்றதையோ நான் பாவம் பண்ணிட்டேனே, அந்த ஃபீலிங் is just not enough. அப்ப ரெண்டாவது பாவமுடைய வாழ்க்கையில பாத்தீங்கன்னு சொன்னா sin of association with Canaanite. Number 3, sin of turning back from God. அதே அதிகாரத்துல 2ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம், verse 19. 2ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம், மூணாவது நம்ம சேர்ந்து வாசிக்கலாம். நம்ம same chapter 2 verse 19. நியாயாதிபதி மரணம் அடைந்த உடனே அவர்கள் திரும்பி அதாவது 12 பேர் இருப்பாங்க, ஒருத்தன் வருவான் செத்த உடனேயே, நம்ம ஆளுங்க பார்த்தீங்களா, லீடர் செத்த உடனேயே. படிங்க. நியாயாதிபதி மரணம் அடைந்த உடனே அவர்கள் திரும்பி அந்நிய தேவர்களை பின்பற்றவும் சேவிக்கவும் பணிந்து கொள்ளவும் தங்கள் பிதாக்களை பார்க்கலும் கேடாய் நடந்து கீர்த்தியங்களை தங்கள் முரட்டாட்டமான வழியையும் விடாதிருப்பார்கள். யோசிச்சு பாருங்க, இவங்க என்ன பண்றாங்க, மொமெண்ட் பாவத்துல விழுவாங்க, அடிமைத்தனத்தில் போவாங்க, அழுவாங்க, ஒரு ஜட்ஜி வருவாரு காப்பாற்றுவாரு, நல்லா இருப்பாங்க, டக்குன்னு ஜட்ஜி செத்து போன உடனேயே மாத்திடுவாங்க. பாத்துறீங்களா? அப்ப இந்த இடத்துல மூணாவது பாவம், the third thing is the sin of turning back from God. அதாவது நீ கடவுள் கிட்ட நன்றிய மறந்து, ஆனா உன் அதாவது ஃபர்ஸ்ட் வருவேன், பாவம் பண்ணுவேன், மன்னிப்பு கேட்பேன், கப்பன்னு நல்லா இருப்பேன், கொஞ்சம் நல்லா ஆன உடனே ஆசீர்வாதம் வந்த உடனேயே யாரை மறந்துடுவோம் நம்மங்க? God always tests you at your time of success. ஆண்டவர் நீ வெற்றிகரமா போற இடத்துல உன்னை பார்த்துக்கிட்டே இருப்பார். When you are at your success is your time that you can come with pride. பெருமையும் வெற்றியும் ஒன்னா போகும். I am battling now.
எனக்குள்ள இந்த பெருமை வந்துட்டு இருக்குது. 2 மாசமா அழுதுட்டு இருக்கிறேன். ஜாம் பண்ணிட்டு ஆண்டவரே, I'm at a real good successful time and I'm battling from since 2 months. I'm asking God, forgive me of this pride that I'm going through. I've been telling to my wife, I've been telling to people around me, pray, I need prayers. Now I know my problem. கேட்டுங்களா? ஆனா இங்க ஒரு சில மக்களுக்கு என்னது, அவங்க ப்ராப்ளம் தெரிஞ்சோம் தெரியாத மாதிரி இருப்பாங்க. That is a problem. ஒரு சில மக்களுக்கு ப்ராப்ளம் என்ன ப்ராப்ளம் தெரியும், ஆனால் அப்படியே இருப்பாங்க. அப்ப இஸ்ரவேல் மக்கள் அவங்களுடைய வாழ்க்கையில அவங்களுடைய முதல் பாவமே sin of idolatry, மற்ற தேவர்களை வணங்கினாங்க. நம்பர் 2, sin of association, சேராத மக்களோடு சேர்ந்தாங்க. நம்பர் 3, sin of turning from God, தேவனை விட்டு மறந்து வாழ்ந்தாங்க. When you don't enjoy the joke, why do you hold back the hurts? Number 3, sin of turning back from God. Number 4, நியாயாதிபதிகள் 21 அதிகாரம் வசனங்கள் 2, Judges chapter 21 verse 2. அந்நாட்களிலே இஸ்ரவேலில் ராஜா இல்லை, அவனவன் தன் பார்வைக்கு சரி போனபடி செய்தான். First one, sin of idolatry, அவங்க கடவுளுக்கு மற்ற கடவுளுக்கு வணங்கினாங்க, அது பாவம். ரெண்டாவது sin of association, யாருக்கு நீ பழகக்கூடாது, அது கூட பழகக்கூடாது. மூணாவது sin of turning back, கடவுள் செஞ்ச நன்றியை மறந்து திருப்பி ஓடக்கூடாது. நாலாவது sin of thinking that you are right, அதாவது ஜனங்களுக்கு முன்னாடி எப்பவுமே நான் தான் சரி. சம்டைம் நீங்க பார்த்துருப்போம் ஒரு ஜனங்க, அவங்க எப்போ என்னாச்சு நான் தான் சரி, மற்றவங்களாம் தப்பு. அப்ப இஸ்ரவேல் மக்கள் நினைச்சாங்க அவங்க செய்யறதெல்லாம் சரி, அதை கடவுள் அவங்க ஒத்துக்கணும்னு சொல்லிட்டாங்க. This is a pattern problem. இவங்க ஒரே மாதிரி செய்ய ஆரம்பிச்சாங்க. மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு அவங்க பாவத்திலிருந்து அவங்க அடிமைக்கு போனதுக்கு காரணமே அவங்க செஞ்ச இந்த 4 விதமான பாவங்கள். அப்போ உன்னுடைய வாழ்க்கையில கூட பார்த்தீங்கன்னு சொன்னா, எப்படிப்பட்ட பாவங்கள் உன்னை பிடிச்சிட்டு இருக்கு எனக்கு தெரியாது. எனக்கு அங்கே அந்த பாவம் உன்னை அடுத்ததாக அடிமையா மாற்றும். Sin will take you to slavery. Some people have become slave to phone. ஒரு விஷயம் நீ அடிமைத்தனத்தை இருக்கிறது எப்படி கண்டுபிடிக்க முடியும்? ஒண்ணுமே இல்லை. சின்ன வயசுல எனக்கு ஒரு ஆசை, WWF பார்க்கணும். அப்போ ஒரு முறை நான் என்ன பண்ணேன், டெஸ்ட் பண்ணேன் என்னுடைய ஹார்ட்டை. MI slave WWF, என்னுடைய ஹார்ட்டை டெஸ்ட் பண்ணேன். எப்படி நீ ஒரு விஷயத்துக்கு அடிமையா இருக்க கண்டுபிடிக்கிறது சொன்னா, சிம்பிளா ஒரு ப்ரோக்ராம் லெட்ஸ் சே இருக்கு, அந்த ப்ரோக்ராமை நீ வாரம் பார்த்துக்கிட்டே இருக்கிற, ஒரு வாரம் இன்டென்ஷன் நீ பார்க்காம இருக்க முடியுது, 1 வாரம் 2 வாரம் கட் பண்ணிப்பார், அந்த இருக்க முடியாம நிலைமையில பிடிச்சிட்டு இருக்கேன்னு சொன்னா யூஆர் a slave. ஈவன் டிஜிட்டல் டீடாக்ஸ், போன் இல்லாதபடிக்கு அப்படின்னு சொன்னா எதுக்கு அடிமை நம்ம அங்க? So you should identify your slavery. இன்னைக்கு ஒரு சில மக்கள் பணத்துக்கு அடிமை, ஒரு சில மக்கள் ஜனங்களுக்கு அடிமை. இப்படி அடிமைத்தனத்தில் நீ வாழ்ற நேரத்தில் ஆண்டவருடைய வார்த்தை ஞாபகப்படுத்திட்டோம், உன்னை ஒவ்வொருத்தருக்கும் விடுதலை ஆக்கக்கூடிய அவர் மாத்திரமே அங்க. ஸோ ஒரு பேட்டர்ன், பாவம் முடிஞ்ச உடனே அடிமைத்தனம் முடிச்ச உடனே being sorrowful. ஹீப்ரூல sorrow அந்த வார்த்தைக்கு ஷூவ் எழுதிக்கலாம், நீங்க முடிஞ்சா நீங்க ஷூவ், SHUV. நியூ கிரீக்ல மெட்டனோயா. ஸோ பாவம் பண்ணுவாங்க, அடிமைத்தனத்துல போவாங்க, அடிமைத்தனம் போய் அழுவாங்க, ஐயோ நான் பாவம் பண்ணிட்டேனே. இந்த ஊர்ல பார்த்துருப்பீங்க, செத்த உடனே கெடிவெல்லாம் பாட்டு பாடும், என்னத்தை கண்ட யார கண்ட நீ வந்து போன நீ யார பார்த்த, அதுலேயும் சண்டை போடுங்க. பார்த்துருக்கீங்களா? எங்க வச்ச அது இன்னொரு பாட்டு பாடும், நீ அங்க வச்ச நீ சொன்னதை பார்த்தேன் நான் எங்க போனேன் ஒன்னும் ஊத்துலையே, அதுலேயும் சண்டை போட்டுருக்கோம் கெடுவீங்க. பார்த்துருக்கீங்களா? ஆமா இல்லையா? பார்க்கலன்னா நீங்க கிராமத்துல போய் பார்க்கணும். ஒப்பாரியாமா நல்லா சொன்னீங்க, நான் நல்ல வார்த்தை யூஸ் பண்ணேன், பாட்டுன்னு சொல்லி முடிச்சிட்டேன். அப்ப இந்த சாவு படத்துல இப்படி பாட்டு போட்டி மாதிரி போயிட்டு இருக்கோங்க கெடியங்களுக்கு. இப்படி ஆவற இடத்துல அழுவாங்க. சம்டைம் ஒரு சில கிறிஸ்தவங்க தப்பு பண்ண உடனே அழுவாங்க, ரொம்ப ஜெனியூனா, ஐயோ ஐ மேட் மிஸ்டேக், ஐ எம் சோ சாரி, ஐ எம் ஷூ, ஐ எம் மெட்டனோயா. அந்த மெட்டனோயா அந்த வார்த்தை ஆண்டவர் எப்படி பயன்படுத்துறாருன்னா, மெட்டா அப்படி அந்த வார்த்தைக்கு என்ன அர்த்தம் சொல்லி பார்த்தீங்கன்னா, இட் ஹஸ் காட் 2 faces. You turn completely around. Metanoia அப்படின்னு சொன்னா, that's where the word metaphorism அந்த வார்த்தை வருது. அப்படின்னு சொன்னா, நீ ஒரு இடத்துல இப்படி இருக்குன்னு சொன்னா அப்படி ரைட் அபவுட் டர்ன். அப்போ நீ பாவத்தை பண்ணி முடிச்சு I am so sorry, it is just not enough to cry and feel and be there. இன்னைக்கு ரொம்ப பேர் தப்பு பண்ணி முடிச்ச உடனே they feel sorry is just not enough, my friend. You have to turn around to take decisions. Repentance, metanoia is to turn to take decisions. நீ அதே பாவத்தை திருப்பி செஞ்சுக்கிட்டு அதே இடத்துல நின்னுகிட்டு அழுதுகிட்டு, it is just not a sorry. Many Christians feel sorry for their sin. Many Christians don't repent for their sin. அநேக கிறிஸ்தவர்கள் பாவத்துக்காக அழுவாங்க, பாவத்துக்காக மனம் திரும்ப மாட்டாங்க. Am I making sense?
ஸோ நீ பாவம் பண்ண உடனே அடிமைத்தனத்துல போவ, அடிமைத்தனத்துல போன உடனே அழுவ. ஐயோ, ஆண்டவர் சொல்றாரு, எப்பா நீ பாவம் பண்ணிட்ட, ஓகே பர்ஃபெக்ட், and I want you to turn around. நீ மாத்து. 1 தெசலோனிக்கேயர் 1ஆம் அதிகாரம் வசனங்கள் 9. 1 Thessalonians chapter 1 verse 9. ஏனெனில் அவர்கள் தாமே எங்களை குறித்து உங்களிடத்தில் நாங்கள் அடைந்த பிரவேசம் இன்னதென்பதையும் ஜீவனுள்ள மெய்யான தேவனுக்கு ஊழியம் செய்வதற்கு நீங்கள் விக்கிரகங்களை விட்டு தேவனிடத்திற்கு மனம் திரும்பினதையும். யோசிச்சு பாருங்க, வசனம் சொல்லுது, பால் சொல்றாரு, விக்கிரகங்களை விட்டு ஜீவனுள்ள தேவனுக்கு நீங்க மனம் திரும்பினீங்க. You turn from idol to God. இன்னைக்கு ரொம்ப பேர் அவங்க டர்ன் பண்ண மாட்டிருக்காங்க. அப்ப இந்த இடத்துல நீங்க பார்த்த உடனே அவங்க பாவம் பண்றான், பாவம் பண்ணி முடிச்ச உடனே அடிமைத்தனம் முடிச்ச உடனே அடுத்து அழுகுறான். ஐயோ ஆண்டவரே, it is just not enough. நீ அழுதா மாத்திரம் போதாது. ஐயோ தப்புட்டேனே, ஐயோ my friend, நீ அழுதா மாத்திரம் போதாது. நீ திரும்பி மனம் திரும்பி ஆண்டவர்கிட்ட நீ வரணும். முடிஞ்சா இன்னைக்கு வீட்டுக்கு போட்டு லிஸ்ட்டை போடு, எந்தெந்த இடத்துல நீ மனம் திரும்பாம இருக்கிற, யாரெல்லாம் கடவுள் மாதிரி பார்த்துட்டு இருக்கிற, ஒரு லிஸ்ட்டை போட்டு ஆண்டவர்கிட்ட சொல்ல, ஆண்டவரே என்ன மன்னிங்க. You need to make a list of gods that you have. Maybe it can be a boss, it can be someone you love, maybe பணமா இருக்கலாம். அது நீ கேட்குற, ஆண்டவரே என்னைங்க மன்னிங்க சுவாமி. நான்காவது அவங்க பாவம் பண்ணி முடிச்சு அடிமைத்தனத்தில் போய் முடிச்சு அழுத உடனே கடைசி ஆண்டவர் அனுப்புவார் ஒரு சூப்பர்மேன். இன்னைக்கு ஆண்டவர் அநேக நபர்களை வச்சிருக்காரு. உனக்கு அழகா சொன்னாங்க, உனக்கு அறியாத மக்களை வைத்து உனக்கு உதவிகளை தேவன் செய்வார். God will use unexpected people in an unexpected way to help your lives. நீ யோசிச்சு பார்த்துருக்கவே மாட்ட, சடனா வாழ்க்கை மாறிட்டு இருக்கும். எவ்வளோ ஆயிருக்குங்க, சும்மா இருந்திருப்பு சடனா இந்த ஆங்கிள். நம்முடைய ஆண்டவர் எப்படின்னா, நீ யோசிக்காத ஆங்கிள் அவர் யோசிப்பார். He does not have a predictable patterns. உன்னுடைய பேட்டர்னை கண்டுபிடிச்சிடலாம், நீ எப்படிலாம் மூவ் பண்ணுவேன்னு சொல்லிட்டாங்க. நம்முடைய ஆண்டவர், அவருடைய வேலைகள் வித்தியாசமான வேலைகள், அவருடைய செயல்கள் வித்தியாசமான செயல்கள், அவருடைய யோசனைகள் வித்தியாசமான யோசனைகள். அவர் God is operates different patterns, my friend. அப்ப இந்த இடத்துல அனுப்புறாங்க. யார் அனுப்புறாங்க? ஒரு 12 ஜட்ஜஸ் அங்க அனுப்புன உடனே, this is very important, is that you need to know divinely appointed and anointed leadership is the best guarantee of safety. உனக்கு ஆண்டவர் தெய்வீகமான அபிஷேகம் பண்ணப்பட்ட தலைவர்கள் அவங்க வாழ்க்கையில் இருந்தாதான் காப்பாற்றப்படுவார். Judges were the reason for their safety. அப்ப நியாயாதிபதிகள் ஆண்டவர் வச்சாதான். அப்ப ஊழியக்காரனுக்கு அவங்க நீ முன்னாடி வச்சு அவங்களுடைய வாழ்க்கை நடத்தாதான் உனக்கு காப்பாற்றுது. அதை நீ வைக்காம செஞ்சோ தப்பு இல்லை, நோ ப்ராப்ளம். ஆனால் சேஃப்டி இஸ் டேஞ்சரஸ். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் பார்த்துருப்பீங்க, நீங்கள் நம்முடைய பில்டிங்கில் லாஸ்ட்டில் போட்டிருப்பாங்க சேஃப்டி ப்ரிகாஷியஸ். ஏன் போட்டு காஷியஸ் ஏன் போடுவாங்க? பிகாஸ் அந்த இடத்துல டேஞ்சர் இருக்கு, நீ அந்த கிட்ட போயிட்டு நான் மாட்டிக்குவேன், தூரமாக தப்பிச்சுக்குவேன். அப்போ இந்த நியாயாதிபதிகளில் வசனம் சொல்லுதாங்க, அந்த மக்கள் 12 பேரும் அந்த மக்களை காப்பாற்றும்படியாக ஆண்டவன் வாழ்க்கையில் உனக்கு வைத்திருக்க உன்னுடைய ஊழியக்காரர்கள், உன்னுடைய போதர்கள், உன்னுடைய தலைவர்களுக்கு நீ கீழ்ப்படிது மிக அவசியம். யூ நீட் டு ஒபே யோர் பாஸ்டர், யோர் லீடர், வெரி இம்பார்ட்டன்ட். அப்போ வசனம் சொல்லுது, இந்த மக்கள் அவங்க எப்போ பாவம் பண்ணாங்கன்னா, when the kings were not there, when the judges were not there. அப்போ இஸ்ரவேல் மக்களுக்கு 4 பாவங்கள். நம்பர் 1, sin of idolatry, விக்கிரகங்களை வணங்கினார்கள். நம்பர் 2, sin of association. Number 3, sin of turning back. Number 4, they were also sin of yes. அப்ப இந்த 4 விஷயங்கள் இந்த பண்ணதுனால ஒரு சைக்கிள் மாதிரி, ஒரு பேட்டர்ன் மாதிரி. உன்னுடைய வாழ்க்கையில எப்படிப்பட்ட பேட்டர்ன் எனக்கு தெரியும். what kind of a pattern you are going through. pattern is predictable. அதாவது இப்படி செய்வா ஆண்டு பார்த்துக்கிட்டே இருப்பேன். even Satan can predict your patterns. சாத்தானும் நீ செய்யக்கூடிய விஷயத்தை பார்த்துக்கிட்டே இருப்பான். அப்ப நீ சொல்ல, ஆண்டவரே எனக்கு என் குடும்பத்தில் நடக்கிற பேட்டர்ன், மேபி உங்க அப்பா அம்மா செஞ்ச பேட்டர்ன் உனக்குள்ள இருக்கும், நீ அதை உடைக்கலன்னு சொன்னா உங்க பிள்ளைக்கு வரும். இட் கேன் பாஸ் as patterns. ஃபார் எக்ஸாம்பிள், எங்க அப்பா ஒரு தவறை செஞ்சிருப்பாருன்னா 100% அந்த தவறுகளை செய்யறதுக்கு உனக்கு வாய்ப்பு இருக்கு. Because you carry the DNA. So you should be very cautious. I tell this to myself constantly. எங்க அப்பா அம்மா கிட்ட நல்ல விஷயம் இருந்துச்சு, தவறான விஷயம் இருந்துச்சு, நான் கேர்ஃபுல்லா இருக்கணும். எந்தெந்த விஷயத்தை அவங்க விழுந்தாங்க நான் விழக்கூடாது. You need to be carefully crafting your patterns to observe your DNAs. அப்ப நீ எப்படிலாம் உங்களுடைய அப்பா அம்மா நடந்துக்கினாங்களோ அப்படி நீ நடப்ப, உன் பிள்ளை நடப்பாங்க அப்படிங்க. அப்ப இந்த காலை வேளையிலே ஆண்டவருடைய ஆசை, he wants to break the pattern. He wants to completely break the pattern of what you're going through. Maybe pattern of sin, or pattern of something that you always have jealousy, or pattern of maybe a situation. Sometime ஒரு pattern எப்போ ட்ரிகர் ஆகும்னு சொன்னா, ஒரு சில ஆட்களை பார்த்த ஒரு ட்ரிகர் ஆகும். சம்டைம் நீங்க பார்த்துருப்பீங்க, நல்லா இருப்பீங்க, நீங்க ஒருத்தரை பார்த்த உடனே ட்ரிகர் வரும். பார்க்கலாமே எவ்வளவு பேர் கை தூக்குறீங்கன்னு பார்ப்போம்.
ஒருத்தரை பார்த்தவொடனே ட்ரிகர் வரும். ஓகே, வெரி குட். ஒரு நாள் நான் என்ன பண்றேன், பழைய சர்ச் பில்டிங்ல நான் நின்றுட்டு பார்த்துக்கிட்டு இருக்கிறேன், நல்லா பார்த்துக்கிட்டு பேசிட்டு இருக்கிறேன் ஜாலியா. என்ன ஒருத்தன் ஏமாத்துறான் பெரிய லெவல்ல. அவன் வண்டி எடுத்துட்டு வரான், வந்துட்டு கிங் கிங் அடிச்சு ஜோசப் அப்படி கத்தனான். அவன் நான் சிரிச்சிட்டு இருக்கிறேன், திரும்பி பார்க்குறேன், சிரிச்ச மூஞ்சி என்ன ஆயிடுச்சு, அப்படியே கோமாரி ஆயிடுச்சு. அப்புறம் அப்படியே அடிக்கிட்டு அந்த கோவத்தை அப்படியே முடிச்சுக்கிட்டேன். இப்போ பேட்டர்ன் மாறுது தானே. அப்புறம் அன்னைக்கு போனவன கடைசியா நாதன் அங்கிள் சாவுல பார்க்குறேன், அங்கே வரான், என்ன பார்க்குறான், நான் அவனை பார்க்குறேன். நான் எனக்கு சொல்லிக்கிறேன், ஆண்டவரே நான் மன்னிச்சிட்டேன் சுவாமி, நான் கம்ப்ளீட்டாக மறந்துட்டேன் பார்த்து. யூ see there are patterns that can trigger, that can be number 1 pattern of people, number 2 pattern of situation. ஒரு சில சூழ்நிலைகள் number 1 ஜனங்களை பார்த்தா ட்ரிகர் ஆகிற ஒரு பேட்டர்ன். நம்பர் 2 பேட்டர்ன் ஆஃப் சிச்சுவேஷன், அதாவது சூழ்நிலைகள் உன்னை உருவாக்கும். அப்ப நீ கேர்ஃபுல்லா இருக்கணும். எந்த சூழ்நிலைகள்ல நீ போனா மாட்டு உனக்கு தெரியும், ஆமா இல்லையா? இப்போ நீ குடிக்கவே மாட்ட, ஆனா நீ வீக்கான பார்ச்சி, உங்க அப்பா குடிக்காரன், இது பேட்டர்ன்ஸ். உங்க அப்பா குடிக்காரன், நீ குடிக்க மாட்ட, ஆனா நீ பக்கத்துல இருக்கிறவெல்லாம் குடிக்காரனா இருக்கிறான். நீ சும்மா உட்காந்து ஒரு 10 பேர் உட்காந்து பாரு, தானா நல்லா இருக்குது. ஏன்? உங்க அப்பா கிட்ட பேட்டர்ன் இருந்துச்சு. சிம்பிள் மேட்டர் மை ஃப்ரெண்ட். யூ ஷுட் நோ யோர் பேட்டர்ன்ஸ் ஆஃப் யோர் பேரண்ட்ஸ் வில் பாஸ் இன் டு யூ. இஃப் யூ ஆர் நாட் பீயிங் கேர்ஃபுல் யூ வில் ஃபால். So pattern of people, number 2 pattern of situation, number 3 pattern of old memories, பழைய நினைவுகள். போன மாசம் ஒருத்தர் பிடிச்சாங்க, ஒரு பாஸ்டர் ஸ்ரீலங்கால வந்திருக்காரு. வரத்துக்கு முன்னாடி அந்த சர்ச்சுக்கு போறதுக்கு முன்னாடியே சர்ச்சில் இருக்க விசுவாசிகளை பத்தி ஐடி வச்சு இன்ஸ்டாகிராம் வச்சு ஃபுல் டீடைல் எடுத்துட்டாரு, பிடிச்சிட்டாங்க. அவன் அந்த சர்ச்சுக்கு பாவம் தீர்க்கதரிசி வருகிறாச்சு போயிருக்காரு. கரெக்டாக சொல்றாரு, உன்னுடைய பேர் ராஜு, பாஸ்போர்ட் நம்பர் ABC, உன்னுடைய பேர் கிடியன், உன்னுடைய ஆதார் கார்டு நம்பர் AB2. அப்புறம் அதை கண்டுபிடிச்சி ஃபேஸ்புக் ஐடியெல்லாம் பார்த்தா நம்ம என்ன பண்ணுறோம், இன்வெஸ்டிகேட்டிவ் மெத்தட்ஸ் ஆர் யூஸ் ஃபார் ப்ராஃபஸி மை ஃப்ரெண்ட்ஸ். முட்டாளிட்டு இருக்காங்க ஜனங்க அங்கே. இப்போ அழுதுட்டு இருக்காங்க, பாஸ்டர் ஐயோ தப்பட்டுமே, அழுவனம் தானி, முட்டாள் தானி. தீர்க்க தரிசனம் என்பது பாஸ்போர்ட் டீட்டில் கொடுக்கறதுல, பைபிளை படிச்சு பார்த்து தெரியும். தீர்க்க தரிசனம் என்பது மக்களை உடைப்பது, உருவாக்குவதாங்க. Prophecy breaks people and build people, not gives Aadhaar card informations. And don't get excited. இன்னைக்கு ரொம்ப ஹார்ட் பார்ப்பாங்க, எப்படிலாம் சொல்றாரு பாருங்க. ஹலோ, நான் உங்களை பார்க்குறேன், பெட்ரூம், உங்களுடைய பெட்ரூம்குள்ளே போகிறேன். தூ போடா, நீ யானே என் பெட்ரூம்குள்ளே வரணாங்க? ஆமா, நான் போகிறேன் உங்களுக்குள்ள வரேன். யோ, அப்படிப்பட்ட தீர்க்கதரிசனம் பைபிள்ல பார்க்க முடியலங்க. இன்னைக்கு கள்ள தீர்க்கதரிசிகள், கடைசியான வஞ்சிக்கப்பட்ட ஆவியுள்ள தீர்க்கதரிசிகள். You should be careful of the deceiving spirit of prophecy. எல்லாரும் தலை கொடுத்து கூடாதுங்க. பாஸ்டர் பிரேயர் பண்ணுங்க பாஸ்டர், அவனுடைய அபிஷேகம் தலைமையில வரும், வஞ்சிக்கிற ஆவி தலைமையில வரும். You should be careful. Just because ஒருத்தன் சொல்றான் இயேசு நாமத்துல வரான்னு சொல்லிட்டு அவங்கிட்ட தலையை கொடுத்தேன்னு சொன்னா அவனுக்குள்ள இருக்கிற வஞ்சிக்கிற ஆவி உனக்குள்ள வரும். போகக்கூடாத இடத்துக்கு போய் தேவையில்லாத வரக்கூடாத வியாதிகள் வந்த ஒரு பெரிய ஒரு கஷ்ட வாழ்க்கை வந்துச்சுங்க. Because it's a problem of being in the wrong place. இஸ்ரவேல் மக்கள் இருக்கக்கூட இடத்துல இருந்தாங்க, பழகக்கூடாத மக்களிட பழகினாங்க, வியாதிப்பட்டாங்க, மரிச்சாங்க. Number 1 pattern of people, number 2 pattern of situation, number 3 pattern of old memories, number 4 pattern of emotions. அப்படின்னு சொன்னா உணர்ச்சிகள். சந்தோஷமான உடனே, ஜாலியாக இருந்த உடனே ஒரு விஷயத்தை பண்ணுவோம், நம்ம சோகமாவது ஒரு விஷயத்தை பண்ணுவோம். கரெக்ட்? When you feel very happy, you get fully excited, you want to do something. When you are fully sad, you want to do something. ரொம்ப சந்தோஷமா இருக்க ஒரு விஷயத்தை செய்வோம், சோகமா இருக்க ஒரு விஷயம் செய்வோம். பார்த்துருப்பீங்க நீங்க. ஏய் சந்தோஷம், நீ ஜாலியாக பிரியாணி சாப்பிடலாம். That's a pattern. ரொம்ப சோகமான உடனே யார் அட்டாக் பண்ணலாம், அவன் தான். இன்னைக்கு நான் இப்படி இருக்குன்னு சொன்னா அவன் தான். பாஸ்டர் தீர்க்கதரிசனம், எப்பா சாமி தீர்க்கதரிசனம் இல்லை சாமி, இது இட்ஸ் ஆல் பைபிள், இட்ஸ் பேட்டர்ன், இட் இஸ் ப்ரெடிக்டபிள். அப்போ உன்னுடைய வாழ்க்கையில் இன்னைக்கு நீ சொல்ல, ஆண்டவரே எனக்கு எந்த ஒரு பேட்டர்னும் என்னை ஃபாலோ பண்ணக்கூடாது. இன்னைக்கு என் வாழ்க்கையில் இட் இஸ் அ பிரேக்கிங் பாயிண்ட் ஃபார் மை பேட்டர்ன் டு பி ரிமூவ்ட். பிகாஸ் மெனி பீப்புள் ஆர் ஸ்டக் இன் தட் பேட்டர்ன். அப்போ அந்த பேட்டர்ன் வந்த உடனேயே பேட்டர்ன் 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 பேட்டர்ன். இந்த பேட்டர்னா ஒரே மாதிரி விஷயத்தை திருப்பி திருப்பி செய்யறது. ஒரு பேட்டர்ன் இங்கதான் இருக்காரு, எப்படி போனாலும் மாட்டுவாடுதான், எங்க போனாலும் ஒரு குழப்பம் தான். பிகாஸ் இட் இஸ் ப்ரெடிக்டபிள் பேட்டர்ன்ஸ். இன்னைக்கு ஆண்டவருடைய ஆசையே நீ அந்த பேட்டர்னை உடைச்சி நீ வெளியே வரணும். மேபி உன்னுடைய வாழ்க்கை ஒரு பாவம் என்கிற பேட்டர்ன், ஜனங்கிற பேட்டர்ன், சூழல்ங்கிற பேட்டர்ன், emotions, old memories. I have no idea. I pray that this morning you are set free from your patterns. ஆண்டவர் உன்னுடைய ஒவ்வொரு பேட்டர்னை உடைப்பாராக. உன்னுடைய விடுதலை உனக்கு வருவதாக. Your freedom belongs to you, my friend. Yeah, why should you accept this? நான் ஏன் இதை ஒத்துக்கணும்? நம்முடைய ஆண்டவர் விடுதலை கொடுக்கிறவர்.
நான் ஏன் இன்னும் உட்காந்துக்கின்னு அவன் இன்னைக்கு இப்படி பண்ணிட்டானே சொல்லிட்டு நான் ஏன் உட்காரணும்? Why should I believe in this pattern? அவன் என்ன பண்ணாலும் எனக்காக யுத்தம் செய்கிறவர் அவர் மாத்திரமே. அவன் என்ன பேசினாலும் எனக்காக நடக்க அவர் மாத்திரமே அங்க. Why should you sit and think about all those old emotions? ஐயோ, self pity is the most dangerous place. உன்னை குறித்து கேவலமா யோசிக்கிறது பெரிய பாவம். சம்டைம் நீ பார்த்திருப்பீங்க இல்லையா, ஒரு சில ஜனங்க எப்படி இருக்கீங்க, ஏதோ நவா உன்னெல்லாம் வச்சு என்னவா ஏதோவா நீனா ஏதோ, நீ ராஜா வீட்டு புள்ள பிச்சைக்கார மாதிரி ஏதோ எப்ப கேட்டாலும் எப்படி இருக்கீங்க அப்படிதான் இருக்கு. சீ போ, நீ ராஜா, நீ யாரு நீ ரெண்டு கேள்வி மொழி எழுதியோங்க. இது நான் கண்டுபிடிச்சது. 2 questions I always tell to myself. Number 1, know who your God is. உன்னுடைய கடவுள் யார் தெரிஞ்சுக்கோ. Know who your God is. உன்னுடைய கடவுள் யார் தெரிஞ்சுக்கோ. Number 2, know who you are to God. நீ கடவுளுக்கு யார் தெரிஞ்சுக்கோ. நீ know who you are to. ஆமா, நீ கடவுளுக்கு யார், நீ கடவுளுக்கு புள்ள. ஐயோ, என் நிலைமை இப்படிதான், இதுக்கு மேல மாறாது, நான் மாட்டிக்கிட்டேன். You are not trapped in your pattern. You are released from your pattern. நீ எந்த ஒரு பேட்டர்ன்ல ஆண்டவர் உன்னை பிடிச்சி வைக்காதபடிக்கு விடுதலை ஆக்கும்படியாக உன்னை வச்சிருக்கார் ஆண்டவர். இன்னைக்கு நீ விசுவாசிக்கிறேன்னு சொன்னா உனக்கு விடுதலை. Today if you believe it, God will set you free, my friend. இந்த விடுதலை ஆகாதபடிக்கு, உனக்கு விடுதலை ஆகல போகாத, இங்க உட்காந்துரு. சாயங்காலம் வரைக்கும் உட்காந்து அழுதுகிட்டு, ஆண்டவரே விடுதலை ஆகாதபடிக்கு நான் போக மாட்டேன் ஆண்டவரே. அன்றைக்கு யாக்கோபை போல உம்மை விடவே மாட்டேன் ஆண்டவரே. I will hold on to you until I'm set free.